வணக்கம் நண்பர்களே, நான் செந்தில்வேல். இது மரபு செல்வமாம் திருக்குறளை நவீன நோக்கில் நவீன பின்புலத்தில் வைத்து நவீன கவிதையைப் போல வாசிக்கும் ஒரு எளிய முயற்சி. பர்சனலாக நிறைய வேலைகள் தொடர்ந்து நினைத்தது போல குரல் போட முடியலை. ஒரு சின்ன பிரேக், அப்புறம் மீண்டும் தொடங்கலாம். மீண்டும் தொடங்கும் மிடுக்கு நமக்கு எப்போவுமே இருக்கணும் இல்லையா? அதனால் அப்படியே மீண்டும் தொடங்கலாம்னு சொல்லி நன்றியில் செல்வங்கிற அதிகாரத்திலிருந்து மீண்டும் தொடங்கலாம்னு தோணுச்சு. அது நன்றி, இந்த இடத்துல நன்றியில் செல்வம்னு சொல்கிறது நன்றியில் செல்வம். நன்மை பயக்காத செல்வம் எது? மற்ற நீதி நூல்களைப் போல வள்ளுவருடைய சமகாலத்து நீதி நூல்களை பார்த்தோம்னா அதில் நிறைய நீதி நூல்கள் செல்வம் தீது என்று தான் சொல்லும். ஆனால் வள்ளுவம் நேரடியாக செல்வத்தை தீது என்று சொல்வதல்ல. எல்லாரும் செல்வத்தை சேர்க்காதே என்று சொல்லக்கூடிய அந்த காலத்தில் செய்க பொருளை என்று சொல்லுவார். செய்க பொருளை செருணர் செருக்கருக்கும் எக்கதனில் கூறியதில்னு சொல்லக்கூடிய வள்ளுவர். அதே பொருள் எந்த இடத்தில் அளவுக்கு கடந்து போகிறது, எந்த இடத்தில் விஷமாகிறதுன்னு சொல்லக்கூடிய அதிகாரம் தான் இந்த நன்றியில் செல்வம். இதனுடைய முதல் குறள், வைத்தான் வாய் சான்ற பெரும்பொருள் அஃதுண்ணான் செத்தான் செயக்கிடந்தது இல். வைத்தான் வாய் சான்ற பெரும்பொருள் அஃதுண்ணான் செத்தான் செயக்கிடந்தது இல். இதில் ஒரு காட்சியை நம்ம காமிக்கிறார். உணவை உண்ணுவதற்காக ஒரு பெரும்பசியில் ஒருத்தன் வைத்தான் வாய் சான்ற பெரும்பொருள், வாயில் எவ்வளவு கொள்ள முடியுமோ அதை விட மிகப்பெரிய அளவு ஒரு பெரிய கவலை உருண்டை அடைத்து வாய் முழுக்க அடைத்துக் கொள்கிற ஒருவன். அப்படி ஒருவன் எடுத்துக்கொள் எல்லா உணவையும் தானே உண்டுவிட முடியும் என்று முயற்சி செய்தான். ஒரே கவலத்தில் உண்டுவிட முயற்சி செய்தான். ஆனால் அவனுக்கு கிடைப்பது என்ன? அஃதுண்ணான் செத்தான் செயக்கிடந்ததில். அவனால் வேற ஒன்றும் செய்ய முடியாது, கடைசியாக சாவதான் என்றான். அதாவது செல்வத்தையும் உணவு அதிகமான ஒரு நுகர்தலையும் ஒரே நேரத்தில் இணைய வைக்கிறார். செல்வமும் உணவு போல கவலமாக உண்ண வேண்டியது. எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு. மெயினாக அந்த லிமிட்டை தாண்டி ஒரே நேரத்தில் அத்தனையும் தூக்க முயற்சி செய்தால் அது மரணத்திலோ நோயிலோ கொண்டு தான் முடியும். அந்த டிஃப்ரென்ஸ் தான் அதில் காட்டுறார். நமக்கு ஒரு பொருளை நுகர்தல் அப்படிங்கிறது ஒரு அளவோடு இருக்க வேண்டும். எல்லா காலத்திலும் அதற்கான அளவு என்பது உண்டு. அப்போ மீதி பொருள் எல்லாம் என்ன செய்வது அப்படின்னா அதுக்கு வழியை நமக்கு முன்னாடியே சொல்லியிருக்காரு வள்ளுவர். ஈதல் இசைபட வாழ்தல் அஃதல்லது ஊதியம் இல்லை உயிர்க்கு. ஈவதற்கும் இசைபட வாழ்வதற்கும் தான் உன்னுடைய மீதி பொருள் பயன்பட வேண்டும். எல்லா பொருளும் தானே உண்டு விட முடியும், தானே கன்சியூம் செய்துவிட முடியும் என்று நம்புகிறவன் அவனால் நோயோ மரணமோ தான் வாய்க்கும் சொல்கிறார். நன்றி இல்லாத நல்லது செய்யாத செல்வம் எது என்றால், எந்த செல்வம் விட்ட உடனே என்ன செய்வதென்று அறியாமல் நீ எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் கன்சியூம் பண்ண முயற்சி செய்கிறாயோ, நுகர்வதற்கு முயற்சி செய்கிறாயோ, அந்த செல்வம் உன்னுடைய தீமையுடைய செல்வம். நிறைய இந்த லாட்ரி வின்னர்ஸோட யூடியூப்லேயே கூட நீங்கள் பார்க்கலாம். மிக பெரும்பாலான கிட்டத்தட்ட 100% லாட்ரி வின் பண்ணக்கூடியவங்க அவர்களுடைய பணத்தை ஒரு 5 வருடங்களுக்குள்ளே தொலைச்சிருவாங்க. இங்கே அமெரிக்காவில் நிறைய ஸ்போர்ட்ஸ்மேன், பெரிய பெரிய ஸ்போர்ட்ஸில், அதாவது பேஸ்கெட் பால், ஃபுட்பால்லலாம் பெரிய அளவில் மேலே போகிறாங்களே, அவங்களுக்கு மிகப்பெரிய அளவு பணம் கிடைக்கும் ஃபஸ்ட்டு கான்ட்ராக்டில். அதாவது சில ரொம்ப கஷ்டப்படுற சமூகத்திலிருந்து இப்போ வருவாங்க. ஆப்பிரிக்கன் அமெரிக்கன் கம்யூனிட்டியிலேருந்து கருப்பினத்தை சேர்ந்த இளைஞர்கள் ரொம்ப கடுமையாக ப்ராக்டிஸ் பண்ணி அந்த கான்ட்ராக்டுக்கு, அந்த வாழ்க்கையில் அவங்களுக்கு அது மிகப்பெரிய சேஞ்ச். ஒரு இடத்துல ஆரம்பித்து அவங்க போகிறது கிட்டத்தட்ட $1 மில்லியன். அவங்களுக்கு ஒன்றுமே இல்லாமல் இருந்தவங்களுக்கு ஒரே ஒரு டாலர், ஒரு கான்ட்ராக்ட் சைன் ஆனவுடனே $100 மில்லியன் கிடைக்கும். அவ்வளோ பெரும்பாலும் அடுத்த 10 வருடத்தில் அந்த பணத்தை தொலைத்து விடுபவர்களே மிக அதிகம். $100 மில்லியன் எப்படி தொலைச்சாங்க அப்படின்னா அது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தனி கதை வச்சுருப்பாங்க. அந்த பொருளை உடனடியாக ஒரு நுகர்தலுக்கு முயற்சி செய்தல், எல்லா விதமான கேடுகளையும் இழுத்துக் கொள்ளுதல். வைத்தான் வாய் சான்ற பெரும்பொருள், ஒரு பெரும்பொருள் உனக்கு கிடைக்கிறது என்றால் அந்த பொருளை எப்படி செலவு செய்ய வேண்டும் என்று அறிவு இல்லாதிருந்தால், எப்படி அதை நுகர வேண்டும், எவ்வளவு பொறுமையாக நுகர வேண்டும், எதையெல்லாம் வைத்து என்ன காரியங்களை செய்ய வேண்டும் என்கிற தீர்க்கமான பார்வை இல்லாமல் இருந்தால் அதுவே நமக்கு ஒரு மரணமாக கூட ஆக முடியும் சொல்லக்கூடிய குரல் தான். வைத்தான் வாய் சான்ற பெரும்பொருள் அஃதுண்ணான் செத்தான் செயக்கிடந்ததில். அதுக்கப்புறம் என்ன செய்யறது? செயக்கிடந்தது இல்லை அப்படின்றார். என்ன வேற ஒன்றும் செய்வதற்கே இல்லை.
சிந்திக்க வேண்டிய குரல் நண்பர்களை சிந்திக்கலாம். மீண்டும் நாளை சிந்திக்கலாம். நன்றி.